அன்பிற்கினிய மாணவச் செல்வங்களே, இன்றைக்கு உங்களோடு அடியேன் பேசவிருப்பது வேரின் குணமும் ஆளுமைப் பண்பும். ஆளுமைப் பண்பு ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆளுமைகள் குறைவாக இருப்பார்கள். ஏன்? ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் ஆட்களுக்குள்ளே ஆளுமைகள் குறைவாக இருப்பார்கள். இதனை நாம் மரத்தின் வேரோடு ஒப்பிட்டு இன்றைக்கு ஒரு விளக்கம் தரவிருக்கிறோம். வேர்கள் மண்ணுக்கு அடியிலே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தமது பணியை ஒரு நாளும் நிறுத்தாது. மண்ணிற்கு மேல் வர வேண்டும் என்றும் நினைக்காது. வேர்தான் மரத்திற்கு உரிய அனைத்து சத்துக்களையும் தருகிறது. மரத்தின் சக்தி வேரில் அமைந்திருக்கிறது. எங்கெல்லாம் சத்துக்கள் இருக்கின்றன என்று வேர் தேடி கண்டுபிடிக்கிறது. நிலத்தோடு இணக்கமான உறவை வைத்துக் கொள்ளுகிறது. நிலத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து மரத்திற்கு தருகிறது. சத்து எங்கே இருக்கிறது என்று யார் வேர்களுக்கு சொல்லுகிறார்கள்? வேர்தான் சத்துக்களை கண்டுபிடித்து சேகரித்து மரத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வேர்கள் கடப்பாறை கூட முயற்சி செய்தும் பிளக்க முடியாத பாறைகளை இந்த வேர் பிளந்து சத்துக்களை எடுக்கும். கடப்பாறையால் பிளக்க முடியாத பாறையை வேர் பிளந்துவிடும். அவ்வளவு திறமையும் வலிமையும் கொண்டது வேர். இந்த வேர்கள் அனைத்து சத்துக்களையும் மரத்திற்கு கொடுக்கின்றது. பூக்கள் அழகாக இருக்கின்றன. பூக்கள் பல வண்ணங்களிலே இருக்கின்றன. கனிகள் சுவையாக இருக்கின்றன. இலைகள் படர்ந்து விரிந்து மிக அழகாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் அந்த வேர்கள் தானே. மரத்தின் ஒரு கிளை முறிந்து விழுந்தாலும், மரமே விழுந்தாலும் வேர் தம் பணியை நிறுத்துவதே இல்லை. மீண்டும் அந்த மரத்திலே புதிய இலைகள் பிறக்கும். வேர் மரத்திற்காக வாழ்கிறது. மரம் வாழ வேண்டும் என்பதற்காக வேர் வாழ்கிறது. அடர்ந்த காட்டிலே எத்தனை மரங்கள் அனைத்தையும் தாங்கி தூக்கி பிடித்திருப்பது வேர்கள் தானே. வேர்களால் தான் இயற்கை வளங்கள் அதிகமாக பெருகி எங்கும் பச்சை பசேல் என்று இருக்கின்றனவே. அதற்கு காரணம் வேர்கள் தானே. வேர் ஆளுமையின் வெளிப்பாடு. வேரின் குணங்கள் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருவர் மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர் வேரின் குணங்களை படிக்க வேண்டும். இப்பொழுது அதை ஒப்பிட்டு பார்ப்போம். அனைத்து சத்துக்களையும், மரத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வேர்தான் திரட்டி தருகிறது. அப்படி ஒரு நிறுவனம் உயர்வான வளர்ச்சியை பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் ஒருவர் திரட்டி கொடுக்க வேண்டும். அவர் ஆளுமை மிக்கவர். வேருக்கு எங்கே சத்து இருக்கிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அது திரட்டி மரத்திற்கு கொடுக்கும். அதுபோலவே ஒரு நிர்வாகி
எங்கெல்லாம் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், வளங்களை சேர்க்க வேண்டும், நிறுவனத்தை வளர்க்க வேண்டும். அன்பு கொண்ட மாணவ செல்வங்களே, உங்கள் படிப்பிற்கு உரிய அறிவு எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடி கண்டுபிடித்து உங்கள் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த வேண்டும். வேர் எப்படி நிலத்திலே ஊடுருவி எங்கெல்லாம் சத்துக்கள் இருக்கிறது என்று அறிந்து அதனை திரட்டி மரத்திற்கு தருகிறது, அதுபோலவே மாணவ செல்வங்களே, எங்கெல்லாம் அறிவு ஞானமும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டும். அப்படி தேடி போகிற பொழுது அந்த கல்வியும் ஞானமும் உங்களோடு இணைந்து நீங்கள் மிகப்பெரிய ஆளுமையாக உருவாவீர்கள். கடப்பாறை பிளக்க முடியாத பாறையை வேர் பிளக்கிறது. அதுபோல எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பலர் சென்று திரும்பி வந்திருக்கிறார்களோ அங்கே சென்று அறிவையும் ஞானத்தையும் அனுபவத்தையும் தேடி உங்களை மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து மிகப்பெரிய ஒரு சிந்தனை, நம்முடைய பெற்றோர்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள், நம்மை உருவாக்குகிறார்கள் அல்லவா? எங்கெல்லாம் சத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி திரட்டி நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்கி மிகப்பெரிய மனிதன் ஆக்குகிறார்கள் அல்லவா? அவர்கள் ஆளுமைகள். எங்கெல்லாம் உணவு இருக்கிறது என்று தேடி பிடித்து கொண்டு வந்து தனது குஞ்சுகளுக்கு ஊட்டுகிற பறவைகள் ஆளுமை மிக்கவை. அப்படி நாமும் ஆளுமை மிக்கவர்களாக உயர வேண்டும். வெறும் ஆட்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆளுமை கொண்டவர்களாக இந்த மண்ணிலே வலம் வர வேண்டும். அழகான பூக்கள், வண்ணமயமான பூக்கள், கனிகள், ருசியான கனிகள், இவையெல்லாம் உருவாவது யாராலே? வேர் தரும் சக்தியாலே. அப்படி மிகச்சிறந்த ஞானிகள் இந்த மண்ணிலே உருவாகிறார்களே, யாராலே? அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது. ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எண்ணற்ற ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்க முடியும். ஒரு நன்றாக எரிகின்ற விளக்குதான் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். அதுபோலவே ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர் மிகப்பெரிய ஆளுமை கொண்டிருக்க வேண்டும். ஆளுமைக்கு மிகப்பெரிய உதாரணம் வேர்கள்தான். வேர்கள் வாழ்நாள் முழுதும் உழைத்துக் கொண்டிருக்கின்றன. எதனையும் எதிர்பார்த்து வேர்கள் உழைப்பது இல்லை. பாருங்கள், பூக்கள் அழகாக இருக்கும், வண்ணங்களோடு இருக்கும், கனிகள் சுவையாக இருக்கும். ஆனால் வேர்கள் அழகாக இருக்காது. மண்ணிலே புதைந்திருக்கும், அழகாக இருக்காது. வேர்கள் மண் கலரிலே இருக்கும். ஆனால் அந்த வேர்கள் தான் மரத்திற்கு உயிர். எப்படி நிலத்திலே மரத்தை தாங்கி பிடித்திருப்பது வேர்கள். புவியீர்ப்பு விசை எதிர்த்து மரத்தை பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறது வேர்கள். வேர் பிடித்து வைத்திருக்கவில்லை என்றால் மரம் கீழே விழுந்து விடும். ஆளுமையை பார்த்தீர்களா? நமது பெற்றோர்கள் நம்மை பிடித்து வைத்துக் கொண்டு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அனைத்து வளங்களையும் நமக்கு தந்து நம்மை ஆளாக்கி வைக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள். நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஆளுமை பண்பை. தந்தையரின் ஆளுமை மிகப்பெரியது. தாயின் ஆளுமை மிகப்பெரியது. அதையெல்லாம் மாணவர்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர்களும் ஆளுமை பண்பினை தம்முள் வளர்த்து கொள்ள முடியும். மாணவ செல்வங்களே, ஆளுமை பண்பு உங்களை மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் செல்லும், சேர்த்து விடும்.
எந்த ஒரு பிரச்சனைகள் எழுந்தாலும் அதனை சமாளிப்பதற்குரிய சக்தியினை ஆளுமை பண்பு உங்களுக்கு தரும். மரத்தினுடைய ஒரு கிளை முறிந்து விழுந்தாலும் வேர் அசந்து போகாது, வேர் உழைக்கும். மரமே விழுந்தாலும் வேர் அசந்து போகாது, வேர் உழைக்கும். வேருக்கு தெரியும் பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று வேருக்கு தெரியும். எவ்வளவு சத்துக்களை எடுத்து இந்த மரத்திற்கு கொடுத்து இந்த மரத்தை காக்க வேண்டும் என்பது வேருக்கு தெரியும். அப்படி ஒரு நிறுவனத்தை நடத்துபவர் நடந்து கொள்ள வேண்டும். படிக்கின்ற மாணவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற ஆசிரியர்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஆளுமை பண்பு பெறுவது மிக மிக அவசியம். ஆளுமை பண்பு என்பது பிறர்க்காக வாழ்வது, பிறர்க்காக வாழ்வது, பிறர்க்கு உரிய நலன்களையும் வளங்களையும் ஏற்படுத்தி தருவது, அது ஆளுமை பண்பு. பிறரை உயர்த்தி பிடிப்பது ஆளுமை பண்பு. அந்த பண்பினை வேர் கொண்டிருக்கிறது, அந்த குணத்தினை வேர் கொண்டிருக்கிறது. வேரின் பணிகளை நாம் படிக்க வேண்டும். வேரின் பணிகளை படிக்கின்ற பொழுது நமக்கு ஆளுமை குறித்த படிப்பு கிடைக்கின்றது. ஆளுமை குறித்த படிப்பு படிக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து இருக்கிற பொழுது ஆளுமை குறித்த படிப்பு நமக்கு கிடைக்கிறது. எப்படி நம்மளை எல்லாம் காக்கின்றன என்று படிப்பு நமக்கு கிடைக்கின்றது. மாணவ செல்வங்களே, ஆளுமை பண்பில் கவனத்தை செலுத்துங்கள். ஆளுமை பண்பு உங்களுக்கு வலுவான சக்தியை தரும். நீங்கள் உங்களையும் ஆண்டு கொள்ளலாம், மற்றவர்களையும் வழிநடத்தலாம். மிகப்பெரிய ஆளுமையாக சமுதாயத்திலே வலம் வரலாம். மரத்தினையும் வேரினையும் நிலத்தினையும் படியுங்கள், அது செய்யும் பணியினை படியுங்கள். ஒரு விதை பல்லாயிரம் விதைகளை உருவாக்குகிறதே, அந்த பணியினை படியுங்கள். ஆளுமை குணத்தோடு நாம் இந்த மண்ணிலே வலம் வருவோம். அனைத்து நலங்களையும் பெறுவோம். இந்த மண்ணிற்குரிய அனைத்து வளங்களையும் சேர்ப்போம். மாந்தர்கள் அனைவரையும் வலுவான மனித சக்தியாக மாற்ற முடியும். அதற்கு ஆளுமை அவசியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.